ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் திருக்கை மீன் கறி செய்கிறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளுக்கு எல்லாமே இருக்குது. நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா. திருக்கை மீன், மீன் கறி தூள், இதில் மல்லித்தூள், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், இதில் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு, மிளகாய் நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு வச்சுட்டு, அப்புறம் கருவேப்பிலை, இது கொத்தமல்லி, பொடி வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு மிளகா பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7 பல் பூண்டு வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 பழம் பொடி பழமாக நான் எல்லாம் விதையோடு தான் வெட்டியிருக்கேன். ஏன்னா மீன் கறினால விதையோடு வச்சுருக்கேன். அப்புறம் புளி வந்து நான் சின்ன புளி கோலி குண்டு அளவுக்கு எடுத்துக்கேன். இதை விட புளிப்பு உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். தாளிப்புக்கு வந்து கடுகும் வெந்தயமும் எடுத்துருக்கேன். அதேமாதிரி இது கல் உப்பு கொஞ்சம். அரைக்க வேண்டிய ஜாமான் வந்து தக்காளி பழம் கொஞ்சோண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, மிளகு, சீரகம், பெரிய சீரகம், கொஞ்சோண்டு தேங்காய். இது எல்லாத்தையும் அப்படியே அரைச்சிடணும். அரைச்சி தான் இந்த குழம்பு இதோடு சேர்க்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நான் அரைக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டினேன்ல. இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் காட்டினா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் உங்களுக்கு தேவையானதை ஊற்றிக்கிங்க. ஆனால் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுவும் வெந்தயமும் போடும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுவிடும். இப்போ வெங்காயத்தை போடுவோம், சின்ன வெங்காயத்தை. இதெல்லாம் சின்ன வெங்காயம். அதோட பூண்டியை போட்டுருவோம். பச்சை மிளகாய் நான் போடுறேன். இப்போ தக்காளி பழத்தை போட்டுருவோம். மீன் கறிக்கு நான் விதையோடு தான் போட்டுக்கோம். அதனால தான் புளி குறைச்சி ஊற்றிருக்கேன் நான். நல்லா தக்காளி பழம் நல்லா வேகும். தேவையான உப்பு கொஞ்சோண்டு முதல்ல போட்டுக்க. வெங்காயம் எனக்கு கொஞ்சம் போடும். நான் கல் உப்பு தான் போடுறேன்.
தக்காளி பழம் கரைஞ்சிச்சு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சேன் சீரகம், பெரிய சீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம் அரைச்சேன்னா அதை போடுறேன். அப்புறம் மீன் கறித்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் வச்சோடனே அதையும் போட்டுறேன். இதில் போய் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நான் ஊற்றுறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் மசாலாவை கொஞ்சம் வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம புளியை ஊற்றிட்டு மீனை போட்டுடலாம். நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ தண்ணியை இப்போ புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ நான் புளி தண்ணியை ஊற்றுறேன். ஊற்றிட்டு ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ. போட்டு மீனை போட்டுரும். போட்டு இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிட்ட மீனும் வேகும். ஓகே, நல்லா வெந்தோன்னே அப்புறம் பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம், மீன்லாம் வந்துருச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் அடுப்பை நிறுத்திடலாம். மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ. சரியாக இருக்குது, உப்புலாம் கரெக்டாக இருக்குது, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோ. கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோ. முடிஞ்சி. இவ்வளோ தான் இதோட வேலை. மண்சட்டி அரைச்சாலாம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்த சமையலில் அவங்க சந்திக்கிறேன். பாய்.